கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் நீதிமானை பற்றி பார்ப்போம். இந்த அக்டோபர் மாதம் 1 தேதியிலேயே கர்த்தர் என்னோடு பேசியது, ஒரு நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், நீதிமானுடைய தலையின் மேல் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று அக்டோபர் மாதம் 1 தேதியில் எனக்கு நீதிமானை பற்றி பேசினார். நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், நீதிமானின் தலையின் மேல் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 34:15 வசனம் சொல்லப்படுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த நீதிமான் யார் என்றால், மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்துக்குள் கழுவப்பட்டவன் தான் நீதிமான். நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டுமென்றால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனாய் இருப்பான். அவருடைய கட்டளைகளின்படி பிரியமாய் இருந்து ஞானத்தையும் நீதியையும் பேசுபவனாய் இருப்பான். இந்த நீதிமானுக்குள் எப்பொழுதும் மனதுருக்கம் உள்ளவனாயும் இரக்கம் உள்ளவனாயும் இருப்பான். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாகவும் காணப்படுவான். நீதிமான் கர்த்தர் மேல் பிரியம் கொள்ளுவான். நீதிமான் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் பதித்தவனாய் இருப்பான். நீதியை பின்பற்றுகிறவர் யாவரும் நீதிமான்கள்தான். நீதிமான்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அது எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நாம் எல்லோரும் நீதிமான்கள் தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:19 பார்க்கும்போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் எப்படி இருப்பான் என்றால், ஏசாயா 33:15 வசனத்தில் பார்ப்போம் என்றால், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துதலுக்கேற்ற யோசனையை கேளாதபடிக்கும் தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கும் தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் தேன் அவன் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகவும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீதிமானாய் உண்மையாய் இருப்பவர்கள் இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். நாம் நீதிக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். நேர்மையானவனாகவும் சத்தியம் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நன்மையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நீதிமான்கள் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து அதனால் வரும் பலனை, அதனால் வரும் லாபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெறுக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம், அவன் உயர்ந்த இடங்கள், மலையின் மேலே உயர்ந்த பட்டணத்தில் வாசம் பண்ணுவான்னு சொல்கிறார். கர்த்தர் தாமே அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம், அவருக்கு உயர்ந்த அடைக்கலமே ஏசப்பா தான். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீதிமானை குறித்து அநேக வசனங்கள் சங்கீதத்தில் பார்க்குறோம். நீதிமானுக்கு பல ஆசீர்வாதங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நீதிமானுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்றால் செழிப்பாக இருக்கும். நீதிமானின் குடும்பம் துன்பத்தில் தேவன் அவருக்கு வெளிச்சம் தருவார். அவர்கள் சரியான வழியில் நடத்தப்படுவார்கள். அவருடைய சந்ததி தேவனால் போஷிக்கப்படும் மற்றும் விடுதலை கிடைக்கும். நீதிமானுக்கு அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். தேவன் நீதிமானின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 14:5 பார்க்கும்போது, நீதிமானின் சந்ததிக்கு ஒரு நாளும் அப்பம் என்ன செய்யாது, குறைவுபடாது. நீதிமானின் சந்ததி விடுவிக்கப்படும். நீதிமான்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய நம்முடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னென்றால், நாம் எல்லோருமே நீதிமான்கள் தான். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானின் இருளான வாழ்க்கை என்ன வெளிச்சத்துக்கு வரும். தேவன் நீதிமானை அறியும்படி அவனுடைய வழிகள் எல்லாம் நடத்துவார், செவையான வழிகளில் நடத்துவார். மேலும் கோணலான காரியங்கள்லாம் அவரை செவைப்படுத்துவார்.
தேவன் நீதிமானின் சந்ததியோடு எப்போதும் கூட இருப்பார். சங்கீதம் 14:5 பார்க்கும்போது நீதிமானின் சந்ததிக்கு அப்பம் குறையப்படாது. நீதிமானின் பிள்ளைகள் பாக்கியமுள்ளவர்களாயும் சந்தோஷமுள்ள பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். மொத்தத்தின் நீதிமான் யார் என்றால், சரியானதை செய்வான், நித்தியமான தேவன் பேரில் முழு நம்பிக்கை உடையவனாய் இருப்பான், அவன் அசைக்கப்பட மாட்டான். நீதிமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான், தன்னடக்கம் மற்றும் தைரியம் உள்ளவனாய் இருப்பான். நீதிமான் விழுகிற அனுபவம் உண்டு, நீதிமானும் கீழே விழுகிற அனுபவம் உண்டு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24:16 பார்க்குறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் பலமுறை தோல்வியிட்டாலும் அவன் பல துன்பங்களுக்கு ஆனாலும் மீண்டும் எழுந்து முன்னேறி கொண்டே போவான். மீண்டும் மீண்டும் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடருவான். மீண்டும் எழுந்து நிற்பான். நீதிமொழிகள் 24:16 பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சேற்றிலே மூழ்க வைத்தால் அது அதிலிருந்து குதித்து எழுந்து சேற்றிலிருந்து தன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ளும். பன்றிக்குட்டியோ சேற்றில் விழுந்து புரளும். அதனை வெளியே எடுத்து சுத்தம் பண்ணால் மறுபடியும் அதில் போய் சேற்றையே நோக்கி ஓடும். இதுதான் ஆட்டுக்கும் பன்னிக்கும் உள்ள வித்தியாசம். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பாவம் செய்துட்டால், சில காரியங்கள் கீழே விழுந்துட்டாலும் எழுந்து நடப்பார்கள். ஆண்டவருடைய பலத்தில் நடப்பார்கள். ஆண்டவரையே முழு நம்பிக்கையாக வைத்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம் என்றால், தாவீது ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டான். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னான். அங்கு அவனை கர்த்தர் உயர்த்தினார். நாமளே உயிர்ந்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நாம் நீதிமான் என்றால் ஆமேன் ஆமேன் என்று சொல்லுவோமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் நீதிமான், நான் அறிக்கை பண்ணுவோம். நான் நீதிமான் என்று நாமே அறிக்கை பண்ணுவோம். சங்கீதம் 92:12 பார்க்கும்போது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான்ட்டு நீதிமானின் வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பனைமரம் வலிமை போன்றதாகும். தேவனுக்குள் நீதிமான் வளருவான். நீதிமான்கள் தங்கள் வாழ்வில் கஷ்டங்கள், துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உறுதியாய் நின்று ஜெயம் எடுப்பவனாய் இருப்பான். செழுமையான வாழ்க்கையை உடையவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதான் பனைமரத்தை போல் செழித்து வளருவார்கள் சொல்கிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.